ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அக்ஷயா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பப்பாளி ஜூஸ் எப்படி போடுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஹாஃப் பப்பாளி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு எப்படி ஜூஸ் செய்யறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து உங்கள் ஃப்ளேவருக்கு நீங்கள் மின்ட்டு லெமன் ஜூஸும் சொல்லி ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பிடிக்காதுன்றதுனால நான் என்ன பண்ணுவேன், ஸோ நாங்கள் அதை எப்படி செய்யறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு அரை பப்பாளி பழத்தை இதில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பப்பாளி பழத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். சாதா சுகர் சேர்த்துக்காதீங்க, நல்லா இருக்காது, ஹெல்த்தியும் இல்லை. ஸோ அதனால் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட பனங்கற்கண்டு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு நாட்டு சர்க்கரை வேணும் அப்படின்றனால நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே தண்ணி ஊற்றி மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ வந்து ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது எவ்வளோ பழம் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஹாஃப் பழம் தான் சேர்த்தேன் அப்படின்றனால ஒரே ஒரு இது மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா ஸ்மூத்தி மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு ஒரு சர்வ் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா, ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த லெவல் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இதில் வந்து வெறும் ஜூஸ் மட்டும்தான் குடிக்க போகிறேன். உங்களுக்கு நீங்கள் டயட்டுக்காக குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், லெமன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் புதினா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு நீங்கள் வேணும்னா பட்டை பொடி, சினமன் பவுடர் கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஹெல்த்தியான பப்பாளி ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுங்கள், டேக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இல்லை எம்மியான ரெசிபீஸோடு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், சேஃபாக இருங்க. பாய்.